கௌதம் சிலக்குட்டி. ஸோ 12th பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ் அப்படி தான் பார்த்து பிஸ்னஸ் மேக்ஸ்லாம் யாரும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாவுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு வருஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஏன்னா பிஸ்னஸ் மேக்ஸில் யாரும் அப்லோட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். நான் உங்களுக்கு ஹோட்டலி ஆஃப் பப்ளிக்கில் நான் தான் அப்லோட் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பண்ணினா லாஸ்ட் உங்களுக்கு தான். ஸோ 1 மார்க் பாருங்கள். 10 1 மார்க் அப்படியே பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க நானும் ஆன்சர் கீழே வாட்ஸ்அப் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் அப்படியே 1 2 3 4 5 6 ஃபுல் ஆஃப் த நல் மேட்ரிக்ஸ் ஸ்டாஸு இதெல்லாம் படிக்க முடியாது. எல்லாம் ஃபுல்லாக சம்ஸ் மாதிரி ஈக்குவல்ஸ் மாதிரி இருக்குது. அதான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 7 8 9 10 புக் பேக் 1 மார்க்கை தரவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்டீரியர்லாம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டீரியர் இப்போதைக்கு போக வேணாம். ஃபஸ்ட்டு புக் பேக்கை தரவு பண்ணுங்கள். ஓகேவா? 7 8 9 10 அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் போகலாமா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6ல் 5 கொடுத்துருக்காங்க. 5ல் 4 எழுதணும். அது ஒரு கம்பல்சரி. மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி தான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 12 பாருங்கள். 12 13 14 15 தான் உங்களுக்கான கம்பல்சரிப்பா. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி கம்பல்சரி கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸசைஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? Find the area of the region bounded by the parabola y-axis and the lines x is equal to 0, x is equal to 2. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 கேட்டிருக்காங்க. 5ல் நீங்கள் 4 எழுதுனா போதும். அதில் ஒரு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள் 16 17 18 19 20th கொஸ்டின் உங்களுக்கான கம்பல்சரி. Find the procedures surplus defined by the supply curve gx is equal to 4x plus 8 when x0 is equal to 5. ஸோ பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எதிராக சாய்ஸ் தான் உங்களுக்கு 3 5 மார்க்ஸ். ஸோ 21ல் 2ல் இதை 1 எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே 1 இங்கே 2 கேட்டிருக்காங்க. 2ல் இதை 1 எழுதணும். அதே மாதிரி 22ல் அதே மாதிரி தான். இந்த 2ல் இதை 1 எழுதணும். ஓகேவா? அடுத்து 23ல் அதே மாதிரி தான், சேம். ஸோ இங்கே இது எழுதணும், இல்லை இது எழுதணும். ஸோ தட்ஸ் இட்ப்பா. இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நல்லபடியாக படிங்க, எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கப்பா. ஆனால் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் படித்தா பார்த்தாது, அவங்களும் படிக்கணும். பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கௌதம் மீடியாவில் போட்டிருக்காங்க, போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன எக்ஸாம்னு சொல்லி டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் முடிஞ்சாலும் ஓகே, உங்கள் டைம் டேபிள் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறேன் எப்படி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு. ஓகேவா? ஓகேப்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.